ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதிக சுவையோடு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரைஸ், அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை, அப்புறம் வந்துட்டு இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பிரியாணிக்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை இது மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டுறணுங்க. எப்போவுமே தண்ணியில் தான் போடணும். கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கணுங்க. பொடி பொடியாக நடுவில் வந்து நறுக்கிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வெந்து அந்த வாசனை எல்லாமே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய சமையலில் அதிக சுவையாக்கி காட்டுற சின்ன சின்ன ஈஸியான சீக்ரெட் விஷயங்கள் தாங்க. அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் அதோடு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடணுங்க. எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடணும். அந்த மண் சட்டியில் செய்கிற வந்துட்டு சுவை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த குழம்பு. இப்போ வெந்தயம் சேர்த்தாச்சு. எண்ணெய் இந்த அளவுக்கு போதும். இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்துட்டு நல்ல எண்ணெயில் வெந்துட்டதுனால எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு எண்ணெய் போதுங்க. அப்புறம் நம்ம ரெசிபிக்குள்ள வந்துட்டு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் 3/4 பங்கு வந்துட்டு இதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி அதோட போட்டுக்கலாம். அதே நல்லா வதக்கியாச்சுங்க. அது நல்லா சாஃப்டாக வதங்கும் தொட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்தோன்னே வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா கலந்து நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிடுங்க சாஃப்டாக. இப்போ கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். எப்போவுமே தாளிக்கிறது கருவேப்பிலை வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வதங்கின பின்னாடி கடைசியில் தாங்க போடணும். முதலே போட்டோன்னா கறியிரும். இந்த டைமில் போட்டோன்னா அந்த வாசனை எல்லாமே இந்த குழம்புல இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தாங்க புளி எடுத்திருக்கேன். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. புளி அதிகம் சேர்க்க தேவை. இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சு வரணும். வெங்காயம் தக்காளி வதங்கின பின்னாடி நான் 2 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு பொடி போட்டிருக்கேன், குழம்பு மசாலா பொடி. நீங்கள் வந்துட்டு குழம்பு மசாலா பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் 1.5 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணி வந்துட்டு அதோடு சேர்த்தாச்சு. உங்களுக்கு குழம்பு பொடியோட ரெசிபி வேணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அதோட லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி தாங்க குழம்பு பொடி அரைக்கிறது. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகி வந்த பின்னாடி நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வெங்காயத்தை கால்வாசி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் நம்ம போட்டோன்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை கருவேப்பிலையை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் குழம்புல. நல்லா குழம்பு வற்றி சூப்பரான வாசனையோட நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இவ்வளோக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றவே இல்லை. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்துட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றுட்டு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் அதோடு சேர்த்துக்கலாம் குழம்போட. இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளே நம்ம இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அந்த குழம்பு அந்த கரண்டிலே வந்து மேலே ஊற்றி விட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.